வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கிராணி தான் ஆட போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஆட போகிறோம். என்னடா இன்றைக்கி கிறிஸ்மஸே இல்லை, நேற்று தான் கிறிஸ்மஸ், ஏன்டா நேற்று உள்ளன்னு கேட்டால் இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க. அதனால தான் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். அதனால தாங்க நான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கே விட்டுறேன். காலையில் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ என்னடா ஒரே இருட்டாக இருக்குது. டே 1ன்னு போட்டாங்க. சரி, ஓகே, நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ விடுறேன். அது ஏன்ற காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஒரு கொஞ்சம் பர்சனல் மேட்ரு தான். நானும் எவ்வளோ நினச்சேன் விடுறதுக்கு. எனக்கு உண்மையிலே ஹாரர் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஹாரர் கேம்ஸ் எதாக இருந்தால் விடுங்க. லக்கி கமெண்ட்ஸ் நான் இப்போ போடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கமெண்ட்ஸில் அவங்களாம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணது. எல்லோரையும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் லக்கி கமெண்ட்டாக நான் போடுவேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் அவங்க பேரையும் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, நமக்கு ஸ்டார்டிங்கில் மெலான் கிடச்சிருக்கு. இதை போய் உடைப்போம். நல்லா இருக்குங்க கேமோட கிராஃபிக்ஸ்லாம். ஆனால் என்ன, இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது பழைய வேர்ஷன் கிராணி. இல்லை அந்த சீவர்லாம் இருக்காது, நிறைய இருக்காதுங்க. இதெல்லாம் நிறைய பக்கும் இருக்குது இதில். இதுவே நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா லாக் போட்டு ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பேட்லாக் கோடு வேணும். இதில் அந்த இடம் ஒரே ஒரு இடம் தாங்க பேட்லாக் கோடு. அந்த இடம் சில நேரத்தில் இருக்காது. இந்த டோரெலாம் எப்படி ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, எல்லாம் கிரானியால் தானே ஓப்பன் பண்ண முடியும். இதில் அந்த மாதிரி இருக்குது. இது பக்கா இல்லை எப்படின்னு கூட தெரில. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி தான் எல்லாமே பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது. என்னங்க இவ்வளோ பெரிய கிச்சனில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளோ தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த பேட்லாக் கோடு ஒரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேங்க. பேட்லாக் கோடுக்காக நான் கேமே திருப்பி டிலேட் பண்ணிட்டேன். ஆனால் நான் சும்மா தாங்க இது விளாட்னேன். இது ப்ராக்டிஸ் மோடு, ஈஸியில் ப்ராக்டிஸ் மோடு. இப்போ நம்ம ஒரு தடவை அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்புறம் கிராணி ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஈஸியில் ஸ்டார்ட் ஆகிடும். நான் அவுட்டே ஆகல. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. நான் நாளைக்கு ரியல் கிராணி போடுறேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக முடிக்க போகிறேன். மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா, நான் நாளைக்கே விட்டுருவேன். இதே நேரத்துக்கு விட்டுருவேன் எடிட் பண்ணி. சரி, ஓகே கைஸ், நான் இந்த நியூ இயர் வரைக்கும் நான் கன்ஃபார்மாக இந்த வீடியோலாம் போடுவேன். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு தான் போட முடியும். ஏன்னா எனக்கு எக்ஸாம்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் பார்த்துட்டு தான் போடணும். கொஞ்சம் 10th வேறையா, கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ போடுறதே கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, லீவு நாள் தானே, கொஞ்சம் அப்படியே போட்டுகிட்டே படிக்க வேண்டியது தான். வேறு வழி இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம சேனலை டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணால் தான் நம்ம சேனலுக்கு நல்ல எப்படி சொல்கிறது, ஐயோ, பாசிட்டிவிட்டியா, அதை பப்ளிசிட்டின்னு எதுவும் சொல்லுவாங்களே, எப்படியாவது நான் சப்ஸ்கிரைபரை கொண்டுட்டு வரணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்பவும் கிண்டல் பண்ணுவாங்க. எப்படியாவது நான் உங்கள் முன்னாடி பெரிய சேனலாக வரணும். அதுதாங்க என்னோடய ஆசை. சரி, ஓகே, நான் வேறு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். நம்ம போய் தேடுற வழியை பார்ப்போம். இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இங்கே இதுதான் கிடைக்குமா? இங்கே கீழே கூட கிடைக்குங்க, ப்ளே ஹவுஸ்க்கு கூட கிடைக்கும். இங்கே எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் அங்கே ஈஸியில் ஆடுறது கூட அவ்வளோ கஷ்டங்க. இல்லை அப்படி வரும் கிராணி. சரி, ஓகே, இங்கே எதாவது போவோம். நான் இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். நம்ம அப்படியே அந்த கிராணி அந்த பேர்டு போடுற இடத்துக்கு தானே போடுவோம், பேர்ட் சீட் போட. ஆனால் அந்த இடமே காணும் இங்கே. நான் கூட எவ்வளோ ட்ரை பண்ணேன். இந்த இப்போ காமிக்கிறேன், இது பாருங்களேன், அந்த இடமே கிடையாது. ஏன்னா இது பழைய வேர்ஷன், ரொம்ப ரொம்ப பழசு. இப்போ தான் கிராணி எவ்வளோ அப்டேட் வந்துருச்சு பயங்கரமாக. அதை நான் நாளைக்கே போட்டுடுறேங்க. பரவாயில்லப்பா, சேஃப் கீ கிடச்சிச்சுங்க. இங்கே டெடியா? ஓகே, கிராணி 3ல் தாங்க டெடி போட்டால் அந்த இது கிடைக்கும், எதாவது கீ எதாவது கொடுத்துட்டு போவோம். இது என்னடானா எதுவுமே கொடுக்காது. அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. அது ஏன் என் வாய்ஸ் மட்டும் ரியல் லைஃப்பில் கேட்குற மாதிரி இருக்குது, ஆனால் வீடியோவில் அந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கூட தெரில. இதனால் கூட நிறைய சப்ஸ்கிரைபரு பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. சரி, ஓகே, வெப்பன் கீயா சூப்பருங்க. நீங்களே நினைக்கலாம், வெப்பன் கீ வச்சு என்னடா கிராணியே இல்லாத வீட்டுக்குன்னு. நம்ம மேலே உங்களுக்கு முக்கால்வாசி கிராணி பிளேயர்ஸுக்கு தெரியும், மேலே போய் அந்த இது அடிக்கணும், நாங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் அதை அடித்தா எதாவது கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்டாக அதில் பேட்லாக்கி தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு மெலோன்லேயே கிடச்சிருச்சு. அது பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு.
சூப்பராக தாங்க இருக்குது இந்த கேமு. ஆனால் நான் நினச்சே பார்க்கல. நான் என்ன பண்ண நினச்சேன், கிராணி கூகுளில் போய் ஏபிகே மோடில் ஏற்றலான்னு பார்த்தேன். சும்மா நான் யூடியூப் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணேன், நான் கிராணி 3 கிடைக்குமா, கிராணி 1 கிடைக்குமான்னு. ஆனால் நினச்சே பார்க்கலங்க இந்த கேம் கிடைக்கும்னு. உள்ளே ஒரு பக் அந்த அளவுக்குலாம் தெரில, சூப்பராக தான் இருக்குது. கிராணி மட்டும்தான் ஆனவொன்னே பக்கில் மாட்டிக்கும், அப்படியே நிற்கும், அப்படியே ரன்னிங் ரேஸில் மேரத்தானில் ஓடுற மாதிரி பொறுமையாக ஓடி வரும். ஆனால் சின்ன சவுண்டு போட்டாலும் கேட்குதுங்க ஈஸி மூடில். எப்பா கிராணி ரியல் டெவலப்பர்ஸ் கிராணியே பரவாயில்ல, எவ்வளோ மேல் அதுக்கு. சரி ஓகே, என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். 1 2 ஓகேங்க. என்ன கிடைக்குது, கார் கீயா, சூப்பருங்க. அங்கே தான் ஒரு கீ கொடுத்தே அவங்க. நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன், இன்னும் வரைக்கும் எனக்கு காருக்கான பொருளே கிடைக்கலங்க. இதில் கார் எஸ்கேப்பு கிடையாது. எப்படின்னா, நான் போய் இன்ஜின் திறந்தேன்னா, ஒரு தடவை இன்ஜின் திறந்தப்போ பார்த்தா இன்ஜின்ல ஒன்றுமே இல்லை, கார் சும்மா ஷோ கேஸ்க்கு தான் இருக்காது. விச் ஹேண்டில் சூப்பருங்க, விச் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இதை போய் கிணத்துல போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் என் கெஸ்ஸிங்கில் ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா பக்கை, இதோ வா, இந்த மாதிரி பக்கு தாங்க நான் சொன்னேனே. இதெல்லாம் பழைய பக்கு போல் இருக்குது, இப்போல்லாம் ஒர்க் ஆகாது நம்ம கிராணியில். ஏதாவது கேம் இருந்தால் கூட சொல்லுங்கள் கைஸ். ஏதாவது ஒரு ஹாரர் கேம் சொன்னீங்கன்னா நான் இந்த லீவில் முடிஞ்ச அளவுக்கு போட போகிறேன். ஈவில் நிறைய தெரிதுங்க, ஆனால் போடணுமே. நீங்கள் தான் சொன்னீங்கன்னா தான் என்னாலையும் போட முடியும். ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுறீங்களா? ஏதாவது அந்த ஹாரர் கேம் தான் எனக்கு வேணும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பிசிலாம் வேணாங்க, நான் ஃபுல் மொபைல் தான், ப்யூர் மொபைல் கேம் தான். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு 1 GB தான், அதிலே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் போயிடும். என் வாய்ஸ்லலாம் இருந்துச்சுன்னா பரவாயில்லங்க. மறக்காம வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பேசுறதுன்னே தெரியலையே. சரி ஓகே, சுற்றுது கண்ணாலே டாடா. என்னங்க கிடச்சிருக்கு? ஓகே ஹேமர் தான், நான் சொன்ன மாதிரியே கிடச்சிச்சு. இப்போ இன்னும் நிறைய ஒர்க்கு இருக்குங்க. மேலே போய் அதெல்லாம் உடச்சி விட்டு அங்கே பிளாங்க் வச்சு ஏறணும். நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு இது முடிக்கணுங்க. ஆமாம், நான் வாய்ஸ் ஓவர் தான் தரேன், அதனால தான் இப்படி குளருது வாய்ஸ். அடுத்த வாட்டி அப்படியே டேரெக்டாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க, டேரெக்டாக தரும்போது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரில, சத்தியமாக ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். இங்கே ஒரு டோர் இருக்கும் தானே, ஸ்பைடர் இருக்குது, அதெல்லாம் இதில் வேலை இதில். சரி ஓகே, ஒரே ஒரு பிளாங்கை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன கிடைக்குது பார்ப்போம். இந்த டோரை கிராணியில் ஓப்பன் பண்ண முடியல, இதுலேயும் ஓப்பன் பண்ண. திடீர்னு நானே எனக்கே தெரியாமல் குனிஞ்சிடுறேங்க. அது ஏன்னு எனக்கே கூட தெரில, ஏன் குனிஞ்சிக்கிறேன்னு. சரி ஓகே, பிளேயர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடச்சிருச்சு. இந்த பிளாங்கை போடும் போட்டு அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நான் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிராணி ஆக்டிவேட் ஆகிடுங்க ஈஸியில். இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ப்ராக்டிஸ் தான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் ஆகிட்டிங்கன்னா சப்போஸ் திருப்பி எக்ஸ்ட்ரீம் மோடு ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன கேம் இது, என்ன லாஜிக்னே புரியல. இது நம்ம கிராணி எல்லா கேம்லேயும் ப்ராக்டிஸ் தானே இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. சரி ஓகே, இதை உடச்சி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர், அது பேர் என்னங்க, அதை மட்டும் எடுத்து வச்சுப்போம். இந்த உடைக்குன்னா ஹேமர் தம்பியா, ஹேமர் எடுத்து வச்சு விட்றேன். கத்துதுங்க கீன்னு. ஓகே, இதை தூக்கி போட்டு நம்ம ஹேமர் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஹேமருங்கடா. சரி ஓகே, இப்போ போய் இதை உடைப்போம். இதில் உடைக்கிறதுல என்ன சந்தோஷம்னே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் இதை எப்பப்பெல்லாம் நான் விளாட்றேன்னா அப்போல்லாம் உடைப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் கிராணி 1 முடித்ததே இல்லைங்க. நான் இது வரைக்கும் ஃபுல்லாக முடித்ததே கிடையாது. கிராணி 1 ப்ராக்டிஸ்லேயும் சரி, ஈஸிலையும். நாளைக்கு நான் ஈஸியில் தாங்க முடிக்க போகிறேன். இந்த கேம் வேணும்னா கூட சொல்லுங்கள், ஈஸியில் போடலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்ப்பீங்களா? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸே கிடையாது, நான் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள். என்னங்க இந்த பிளாங்க் போகலையா?
சரி ஓகே. கீழே இருக்கிறதுக்கு ஆமாம், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் டோர் எஸ்கேப் பண்ணும்போதும் இதுவும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுவும் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, இதையும் கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டோர் எஸ்கேப் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பண்ணவே முடியாது. இன்னும் என்ன தேவை, இது பாருங்க, இந்த பிளாங்க்கை 2 வாட்டி உடைக்கணும். இது தெரியாமல் நான் அப்படியே ஒரு தடவை உடச்சிட்டு போயிட்டேன். சரி ஓகே, இப்போ உடைப்போம். என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியவே இல்லை. லீவில் வேறு இருக்கணும், ஜாலிங்கப்பா. எப்படியோ 10 நாள் 9 நாள் எங்களுக்கு லீவு. யாருக்கு 10 நாள் தெரில, சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் வீடியோ ஓரளவுக்கு போடுறேன். எதாக இருந்தால் சொல்லுங்கள். பேட்லாக் கூட வேறு கேட்குறாங்க, அதை எங்கேருந்து போய் எடுப்பேன்? ஃபஸ்ட்டு இதை உடச்சி விட்டு பேட்லாக் கோடு தாங்க எப்போவுமே எனக்கு கிடச்சதே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல போய் பேட்லாக் கோடு தாங்க இப்போ இருக்கும். அங்கே போய் பார்க்கணும் வாங்க. கிடச்சிதுன்னா போதும். இந்த இடம் தாங்க அது. இப்போ கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்களா பக்குண்ணா போனதானே அது மறைஞ்சி போச்சு. ஒரு செகண்டில் நான் பயந்தே போயிட்டேன், எங்கடான்னு பார்த்தா கடைசியில் கிடச்சிச்சுங்க இந்த கோடு. சுபா ஃபஸ்ட்டு இதை போட்டு உடைக்கணுன்ற சாமி. இது எக்ஸ்ட்ரா லாக்குன்னு எனக்கு ஆமாம், இது எக்ஸ்ட்ரா லாக்கா இல்லை கிராணி இதுவான்னு. இதில் சில கேம் இந்த கிராணிலே தெரியல, எக்ஸ்ட்ரா லாக்கு டோருன்னு ஏதோ இருக்கும்ல, நான் அதை அழுத்தவே இல்லை. ஆனால் இது கிராணியில் இருக்கிறது தானே எனக்கு ஆமாம். பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருக்கிறான்னு. ஐயோ நான் என்ன பேசுறேன்னு தெரில. ஆனால் எப்பட்றா நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றின்னு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது மாஸ்டர் கீ. நான் பிளேயர்ஸ் கீ போட்டு அந்த 2 காக்வீலை வச்சேன். ஏற்கனவே 2 காக்வீல் எடுத்துட்டோம், அதில் வீடியோவில் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படியோ மாஸ்டர் கீ கிடச்சிச்சுங்க. அவள் தான் நேற்று ஃபுல்லாக ஒரு 4 வாட்டி ஓடிருப்பான். அதில் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சுங்க இது. சரி ஓகே, ஒரு தடவை இந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம். என்ன கிராணி இல்லாத தான் ஒரே ஒரு வருத்தம். சரி ஓகே, கிளம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங் இந்த கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை எடுத்துருங்க. கிறிஸ்மஸ் கிராணி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம ஈஸியிலையும் போடலாம். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.